வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு என்ன நம்ம பார்க்க போறோம்னா, வரலட்சுமி பூஜை. எங்கள் வீட்டு மகாலட்சுமியை எப்படி வீட்டிற்கு அழைப்பது, எப்படி நம்ம படைக்கிறோம்ங்கிறத இந்த வீடியோ மூலமா ஃபுல்லா பாருங்க, ஸ்கிப் பண்ணாம பாருங்க. எல்லாமே தெளிவா எனக்கு தெரிஞ்சத உங்களுக்கு கூட ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். அது எல்லாமே நான் ஃபுல் வீடியோவில் விளக்கமா சொல்லியிருக்கேன். நீங்களும் தெரிஞ்சுங்க, கத்துக்குங்க. நீங்க 4 பேருக்கு சொல்லி கொடுங்க, ரொம்பவே நல்லது. ஓகே ஸ்டார்ஸ், வாங்க வீடியோக்குள்ள போவோம். முதலில் மஞ்சள் தூள்ல பன்னீர் கலந்து அதை தேங்காவை சுத்தி தடவி கொள்ளணும். தேங்காய் கும்பத்துல வைக்கும் போது வெறும் தேங்காவா வைக்க கூடாது. மஞ்சள் ஃபுல்லா தடவிக்கிட்டு அதுக்கு பிறகுதான் கும்பத்துல வைக்கணும். அதுலதான் உருவத்தை வச்சு புடவை கட்டி அலங்காரம் செய்வோம். இப்ப இனிமே செய்வதை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் மஞ்சள் தடவிக்கிட்டு இருக்க, அடுத்ததை நம்ம பார்ப்போம். எப்பயுமே நம்ம பன்னீர் கலந்துதான் எல்லாத்துலயுமே நம்ம தெய்வத்துக்கு செய்யணும். தண்ணீர் கலந்து செய்வதை விட பன்னீர் கலந்து செய்வதுதான் வீட்டிற்கு நல்லது. பாருங்க, தேங்காவில் அழகா மஞ்சள் தடவிட்டோம் பாருங்க. தடவின பிறகு நம்ம எந்த பக்கம் அம்பால வைக்க போறோமோ அந்த பக்கத்துல ஒரு குங்குமம் நல்லா பெருசா நீட்டி வச்சு விடுங்க. வைத்த பிறகு அதுக்கப்புறம் கும்பத்தை நம்ம ரெடி பண்ணணும். இப்ப கலசம் ரெடி பண்றதுக்கு தாம்பாள தட்டுல கொஞ்சோண்டு பச்சரிசி கீழே வச்சிட்டு இருக்கோம் பாருங்க. வச்ச பிறகு அதுக்கு மேலதான் அந்த சொம்பு மாதிரி இருக்கு பாருங்க, அந்த சொம்பை வைக்கணும். அந்த சொம்பு பித்தளையிலையும் வைக்கலாம், மண்பானையிலையும் வைக்கலாம், வெள்ளியிலையும் வைக்கலாம். ஆனா சில்வர்ல மட்டும் வைக்க கூடாது. அது ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுங்க ஸ்டார்ஸ். சில்வர்ல மட்டும் வச்சிடாதீங்க. நான் இந்த பூஜையை இந்த பலகையில தான் செய்ய போறேன். அதனால பலகையில ஒரு சின்னதா ஒரு கோலம் போட்டுக்குங்க. கோலம் போட்டு நம்ம கீழே எல்லாம் தயார் பண்ணதுக்கு பிறகு அதுக்கப்புறம் தூக்கி வச்சுக்கலான்னு சொல்லிட்டு நான் கீழே வச்சு செஞ்சிட்டு இருக்கேன். அந்த சொம்பை வச்சுட்டேன் பாருங்க. அந்த சொம்புக்குள்ள என்னென்ன போடணுங்கிறத நான் 1 by 1 சொல்றேன், பார்த்துக்கிட்டே வாங்க. ஓகே ஸ்டார்ஸ். அதே பச்சரிசிய நல்லா 3/4 அளவு போட்டுதுங்க. போட்டுக்கிட்டு அதுல என்னென்ன போடணுங்கிறத நான் சொல்றேன் இருங்க. ஜாதிக்காய், மாசிக்காய், ஏலக்காய், கிராம்பு, பச்சை கற்பூரம், அப்புறம் காயின், வெள்ளி போட்டுக்கலாம், பவுன் போட்டுக்கலாம், புஷ்பம் போட்டுக்கலாம். இப்படி பல வகையான பொருள்கள், வாசனை உள்ள பொருட்களா அதுல போடணும். எந்த பொருள் போட்டாலும் 9, 5, 7 அப்படி 13 அப்படின்னு ஒற்றைப்படை எண்கள்ல அதுல பொருட்கள்லாம் போடணும். எலுமிச்சம்பழமும் அதுல போடணும். இந்த பாருங்க, பச்சை கற்பூரம் காட்டுறேன் பாருங்க. இப்படி எல்லா பொருட்களும் போட்டுட்டு அப்புறம்தான் அந்த தேங்காவை அதுக்கு மேல வைக்கணும். ஓகே ஸ்டார்ஸ். அதுல மா இலை அதுல வைக்கணும்னு சொல்லுவாங்க. சப்போஸ் மா இலை கிடைக்கலன்னா நீங்க வெற்றிலை கூட வைக்கலாம், அதுவும் நல்லதுதான். எனக்கு மா இலை அந்த நேரத்துல கிடைக்கல, அதனால நான் வெற்றிலையை தான் வச்சு அதுக்கு மேலதான் தேங்காய் வைக்கணும். இப்ப நான் வைக்கும் போது நீங்க பாருங்க, இது எங்க வீட்டு பூஜைன்னு நான் இப்படி செய்வேங்கிறத உங்க கூட ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதை தான் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு நீங்க உங்க வீட்டுல என்ன செய்வீங்கிறத எனக்கு கமெண்ட் மூலமா எனக்கு தெரிவிங்க. நான் ஏதாவது தவறு பண்ணாலோ இல்ல நான் கரெக்டா பண்ணாலோ என்ன ஏதுங்கிறத நீங்க என்கிட்ட சொல்லலாம். சொன்னீங்கன்னா நான் அதை நான் தெரிஞ்சுக்கிறேன். ஓகே ஸ்டார்ஸ். அந்த சொம்பை சுத்தி ஒரு மஞ்சள் தாலி கயிறு, மஞ்சள்ல தாலி கயிறு கட்டி அதை அந்த சொம்பை சுத்தி ஃபர்ஸ்ட் கட்டிக்கணும். அதை நல்லா வேண்டிக்கிட்டு திருமாங்கலியத்தை அதை சுத்தி நல்லா டைட்டா அழகா கட்டிடணும். ஃபர்ஸ்ட் அதை கட்டிடணும். கட்டின பிறகுதான் அடுத்த செயலை செய்யணும். அது மறந்துடாதீங்க ஸ்டார்ஸ். மாங்கல்யம் மஞ்சள்ல கட்டிக்குங்க, அதுக்கப்புறம் சொம்புல நல்லா இறுக்கி கட்டிடுங்க. ஓகே ஸ்டார்ஸ். பெண்கள் தான் இந்த விசேஷத்தை நல்லா சூப்பரா செய்வாங்க. நிறைய பெண்களுக்கான பூஜைகள்லாம் நிறையவே இருக்கு.
அதாவது வந்து மகாலட்சுமி பூஜை இருக்கு, அப்புறம் வந்து செவ்வாய் பிள்ளையார் செய்வாங்க, அப்புறம் வந்து ஆடி மாசத்துக்கு படைப்பாங்கல்ல வீட்டு தெய்வத்துக்குன்னு சொல்லி, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. இந்த மாதிரி பெண்களுக்கு இது ரொம்பவே முக்கியமானது. இத பெரியவங்கள்ட்ட நம்ம எப்படி செய்யணும், எதனால செய்யணும், எல்லா விஷயங்களையும் நம்ம பெரியவங்கள்ட்ட, நம்ம பாட்டிகள்கிட்ட, நம்ம அம்மா கிட்ட எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதை வந்து முறைப்படி எப்படி செய்யணுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் ஸ்டார்ஸ். ரொம்பவே பெண்களுக்கு இது முக்கியமான விசேஷங்கள். இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே நல்லது. நம்ம நம்ம பிள்ளைங்களுக்கு, நம்ம பிள்ளைங்களுக்கு, நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் நம்மளும் சொல்லி கொடுக்கலாம். அது சொல்லி கொடுக்கறதும் நல்லதுதான், கேட்டு தெரிஞ்சுக்கிறதும் நல்லதுதான். ஓகே ஸ்டார்ஸ். தாலிக்கயிறு கட்டினதும் வெற்றிலை வச்சுட்டேன் பாருங்கண்ணா. மா இலை கிடைக்கலன்னு சொல்றேன்னா வெற்றிலையை நல்லா தூக்குன மாதிரி வைங்க. நல்லா பெரிய பெரிய இலையா வாங்கிக்கோங்க. அதை 3 இலையா இருந்தாலும் சரி, 5 இலைகள் இல்லை 3 வெற்றிலை இலைகள் அதை வச்சுட்டு அதுக்கு மேல தேங்காவை அதுக்கு மேல வச்சிருங்க. வச்சு அதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் தூக்கி அந்த பலகை மேல வச்சிடணும். வச்சுட்டு அதுக்கப்புறம் அடுத்தது ட்ரெஸ் எல்லாம் போட்டு தெய்வத்தோட உருவத்தை வச்சு அதை எப்படி அலங்காரம் பண்றதுங்கிறத நம்ம அப்புறம் பார்ப்போம். வியாழக்கிழமை சாயங்காலம் அம்பாளை வீட்டிற்கு அழைக்கிறேன். வெள்ளிக்கிழமை முழுமையான விரதம் எடுத்து மாலை அதாவது ஒரு 6 மணிக்கு மேலே படைச்சிட்டு 5 பேர் இல்லை 7 பேர் இல்லை 9 பேர் இந்த மாதிரி ஒற்றை ஆட்கள் அந்த மாதிரி அவங்களெல்லாம் கூப்பிட்டு ஒரு 5 பேரை கூப்பிட்டு ஒரு 7 பேரை கூப்பிட்டு நம்ம விருப்பப்படி அவங்கள கூப்பிட்டு அவங்களுக்கு என்னென்ன நம்ம கொடுக்கணுங்கிறத முன்னாடியே நம்ம தயார் பண்ணிடணும். அதான் பிளவுஸ் பிட்டு வச்சு மஞ்சள், தாலிக்கயிறு, வளையல், குங்குமம், துணூறு, குங்குமம், மஞ்சள் எல்லாமே வச்சு அவங்களுக்கு வந்து இந்த சக்கரை பொங்கல் என்ன நம்ம வந்து நெய்வேத்தியம் வைக்கிறோமோ அது எல்லாமே தயார் பண்ணி அவங்க வந்தவங்களுக்கு அனைவருக்கும் கொடுத்து அனுப்ப வேண்டும். அது ரொம்பவே முக்கியமானது இந்த விசேஷத்துக்கு. ஓகே, இதோ அம்பாளுக்கு வந்து ட்ரெஸ்ஸை பாருங்க. அந்த ட்ரெஸ்ஸு முன்னாடியே நாங்கள் எடுத்து வச்சிருப்போம். வருஷத்துக்கு ஒரு தடவை இது மாதிரி தான் நாங்கள் செய்வோம். இப்போ அம்பாளுக்கு ரெட் கலரில் ஒரு பாவாடையும் முந்தானி சுற்றி வைக்கிற மாதிரி ஒரு சால்வை மாதிரி அதில் ஸ்டிச் பண்ணியிருக்கோம். அதையெல்லாம் சேர்த்து அதில் கட்டுறோம் பாருங்க. எவ்வளோ கட்டின பிறகு ஃபுல்லாக பார்க்கலாம். நீங்கள் இப்படி தான் நல்லா ஆடக்கூடாது, அசையக்கூடாது. நல்லா அழகாக பத்திரமா பொறுமையாக நிதானமாக பக்குவமாக செய்யணும் ஸ்டார்ஸ். கற்றுக்குங்க, இதை நல்லா தெரிஞ்சுக்குங்க. ரொம்பவே நல்லது இது, அவ்வளோ நல்லது. நம்ம லட்சுமி கடாட்சமாக வீட்டில் செல்வ செழிப்போட வாழையடி வாழையா வாழ்றதுக்காக பெரியவங்க நமக்கு சொல்லி கொடுத்ததை நம்ம 4 பேருக்கு சொல்லி கொடுக்கணும். அதுக்காக தான் உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதனால தான் இந்த வீடியோ மூலயமா உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன், தெரிஞ்சுக்கங்க. அம்பாளை வீட்டிற்கு அழைக்கும் போது நான் வந்து வெஜிடேரியன் வந்து 3 வேளையும் சாப்பிட்டுப்பேன். அதாவது எப்போதுமே காலையில் டிஃபன், மதியம் லஞ்சு, நைட்டு டின்னர், அப்படி வெஜிடேரியனால சுத்தபத்தமாக வெஜிடேரியன் தான் சாப்பிடுவேன். வெள்ளிக்கிழமை அதாவது தெய்வத்தை அழைக்கும் போது அப்படி சாப்பிட்டுட்டு விரதம் எடுக்கிறது தான். வெள்ளிக்கிழமை அம்பாள் அலங்காரம் பண்ணி வீட்டில் வச்சாச்சு. காலையில் நெய்வேத்தியம் பண்ணுறோம். மதியானம் காலையில் என்ன சமைச்சோமோ அதை வச்சு நெய்வேத்தியம் பண்ணியாச்சு சிம்பிளாக. மதியானமும் நம்ம என்ன வச்சு படைக்கணும், வடை பாயசம் செஞ்சுருப்போம், அதை வச்சு நெய்வேத்தியம் பண்ணியாச்சு. ஏன்னா காலையிலேயே அம்பாள் சாப்பிட்டுட்டாங்க, மதியமும் அம்பாள் சாப்பிட்டுட்டாங்க. அதாவது ஈவினிங் செய்கிறது தான் நல்லா சிறப்பாக செய்யணும். அந்த 9 பேரை கூப்பிட்டு வச்சு அதுக்கு மேலே நம்ம அவங்களுக்கு என்னென்ன இனிப்பு வகைகள் அவங்களுக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ அதெல்லாம் வாங்கி இலையில வச்சு படைச்சிட்டு அவங்க வந்தவங்களுக்கெல்லாம் எல்லாமே கொடுத்து அனுப்பணும். ஓகே, கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் பார்த்து தெரிஞ்சுங்க. வெள்ளிக்கிழமை தான் நான் விரதம் ஃபுல்லாகவே எதுவுமே சாப்பிட மாட்டேன். 9 பேருக்கும் அந்த அம்பாளுக்கு எல்லாமே படைச்சிட்டு ஈவினிங் எல்லாமே படைச்சிட்டு வந்தவங்க எல்லாருக்கும் கொடுத்து அனுப்பிட்டு அதுக்கப்புறம் தான் நான் விரதத்தை நானும் முடிப்பேன். இலையில வச்சிருந்த பொருளை நான் கொஞ்சம் எடுத்து வாயில வச்சு சாப்பிட்டுட்டு விரதத்தை முடிச்சுட்டு அவங்களுக்குலாம் வந்தவங்களுக்குலாம் கொடுத்து அனுப்பிட்டு அதுக்கப்புறம் தான் வயிறு ஃபுல்லாக நான் சாப்பிடுவேன். இதோ பாருங்க, அம்பாள் முகத்தை வைக்கிறேன் பாருங்க. அம்பாள் முகத்தை வைக்கிறதுக்கு முன்னாடியே நகையெல்லாம் போட்டுடணும். நகையெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் அம்பாள் முகத்தை அங்கே வச்சு கட்டுறோம் பாருங்க.
எப்படி நான் ஃபுல்லா காட்டுறேன். இப்ப பாருங்க, நல்லா இறுக்கி கட்டுங்க. பூ கட்டுற நூல் இருக்குல்ல, அதால நல்லா கோத்து நல்லா சுத்தி இறுக்கி கட்டுங்க. ஓகேவா? முன்னாடி அம்பாளுக்கு வந்து தோடு தொங்கல்லாம் போட்டுட்டேன். அதுல இருக்கும் அந்த தோடு தொங்கல் போடுறதுக்கெல்லாம் இடம் இருக்கும், அதெல்லாம் போட்டுட்டேன். கழுத்துல அந்த தேங்காய் வைக்கும் போதே அந்த நெக்லஸ்லாம் நான் போட்டுட்டேன். அதுக்கப்புறம் தான் அந்த அம்பாளோட முகத்தை வந்து அதுல கட்டிட்டு இருக்கேன். கட்டின பிறகு இன்னும் மிச்சத்தெல்லாம் நான் போடுவேன். நகையெல்லாம் வந்து எந்த நகை வேணாலும் போடலாம். நீங்க ஆன்டிக் நகைகள் போடலாம், ஸ்டோன் வச்ச நகைகள் போடலாம், கோல்டு போடலாம், வெள்ளி போடலாம், எந்த நகை வேணாலும் போடலாம். அம்பால அழகுபடுத்தணும், அதுக்காக எந்த நகைகள் வேண்டுமானாலும் போடலாம். இதுதான் போடணும் அதுதான் போடணும்னு கணக்கு கிடையாது, எது வேண்டுமானாலும் போடலாம். ஆனா அம்பால அழகுபடுத்த வேண்டியது நம்மளோட கடமையாக நினைச்சு நல்லா அலங்காரம் பண்ணி பூவு பழம் எல்லாமே தயார் பண்ணி நல்லா அழகா செய்யணும். எல்லாத்துக்குமே நூல் தான் தேவைப்படும். நூலை வச்சுதான் பாருங்க, பூவும் பாருங்க தலையில தேங்காய் முனையில ஃபர்ஸ்ட் கட்டி, அதுக்கப்புறம் இது ரெண்டையும் ஷோல்டர் பக்கம் கொண்டு வந்து, அதுக்கப்புறம் அங்கேயும் வந்து நூல் தான் கட்டணும். நான் அந்த இடத்துல வந்து ஒரு சேஃப்டி பின்னு குத்திக்கிட்டேன். ஏன்னா அது ட்ரெஸ் தானே, ட்ரெஸ்ல வச்சு கொத்தி பூ அங்கங்க நவுறாம இருக்கிறதுக்காக நான் கட்டியிருக்கேன். பாருங்க, எங்கள் வீட்டு மகாலட்சுமி அம்மாவை பாருங்க, எப்படி அழகா ரெடி பண்ணியிருக்கேன் பாருங்க. எப்படி இருக்கு, 1 by 1 பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அழகா செஞ்சிருக்கானா? இதுல ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருக்கானா? நீங்க தான் எனக்கு சொல்லி கொடுக்கணும். ஏதாவது நான் தப்பு பண்ணியிருந்தா தெரியாம தான் பண்ணியிருப்பேன், தெரிஞ்சு பண்ணியிருக்க மாட்டேன். கரெக்டா பண்ணியிருந்தாலும் என்னை பாராட்டுவீங்கிற நம்பிக்கையில உங்கள்கிட்ட எல்லாமே நான் சொல்லிட்டு இருக்கேன். பாருங்க, எங்க வீட்டு அம்மாவை பாத்தீங்களா? மேல கட்டுவோமா? மேல நானே தெரியும் சத்து மேலும். எனக்கு தொட்டு வைமா. சாமி பட்டுதான் வருது. கை வலிக்குதா? வாசல்ல அம்பால கொண்டு போய் வச்சு அங்க தீவாரத்தனை காட்டி அப்புறம் எல்லாரும் அங்க தொட்டு கும்பிட்டுட்டு அங்கிருந்து வீட்டுக்கு அழைச்சிட்டு வரணும். அம்பால அழைச்சிட்டு வந்து நம்ம சாமி ரூம் கிட்ட கொண்டு போய் எந்த இடத்துல வைக்கணுமோ அந்த இடத்துல கரெக்டா வச்சிடணும். வச்சு அதுக்கப்புறம் குத்து விளக்கெல்லாம் வச்சு கை விளக்கெல்லாம் வச்சு எல்லாத்தையும் ஏத்திட்டு திரும்பி இங்க வந்து ஏதாவது இனிப்பு வகைகள் ஏதாவது செய்து வச்சு அதுக்கப்புறம் இங்க சாம்பிராணி காட்டி இங்க சாம்பிராணி சுத்தி காட்டிட்டு அப்புறம் அந்த இனிப்புகளை 2-3 பேருக்கு கொடுத்துட்டு நம்மளும் அந்த இனிப்புகளை சாப்பிடணும். ஓகே.
மகாலட்சுமி 108 போற்றிகள். ஓம் அன்பு லட்சுமியே போற்றி. ஓம் அன்னலட்சுமியே போற்றி. ஓம் அமிர்தலட்சுமியே போற்றி. ஓம் அஷ்டலட்சுமியை போற்றி. ஓம் அருள்லட்சுமி போற்றி. ஓம் அம்சலட்சுமியை போற்றி. ஓம் அழகுலட்சுமியை போற்றி. ஓம் ஆனந்தலட்சுமியை போற்றி. ஓம் ஆகலட்சுமியை போற்றி. ஓம் அஷ்டலட்சுமியை போற்றி. ஓம் ஆத்மலட்சுமியை போற்றி. ஓம் ஆளும் லட்சுமியை போற்றி. ஓம் இஷ்டலட்சுமியை போற்றி. ஓம் இதயலட்சுமியை போற்றி. ஓம் இன்பலட்சுமியை போற்றி. ஓம் ஈகலட்சுமியை போற்றி. ஓம் உலகலட்சுமியை போற்றி. ஓம் உத்தம லட்சுமி போற்றி. ஓம் எளிய லட்சுமியை போற்றி. ஓம் ஏகாந்த லட்சுமியை போற்றி. ஓம் ஐஸ்வர்ய லட்சுமியை போற்றி. ஓம் ஒளி லட்சுமியை போற்றி. ஓம் ஓம்கார லட்சுமியை போற்றி. ஓம் கஜலட்சுமியை போற்றி. ஓம் கனகலட்சுமியை போற்றி. ஓம் கம்பீர லட்சுமியை போற்றி. ஓம் கணலட்சுமியை போற்றி. ஓம் கிரகலட்சுமியை போற்றி. ஓம் குணலட்சுமியை போற்றி. ஓம் குங்குமலட்சுமியை போற்றி. ஓம் குடும்பலட்சுமியை போற்றி. ஓம் குலலட்சுமியை போற்றி. ஓம் கேசவலட்சுமியை போற்றி. ஓம் கோவிந்தலட்சுமியை போற்றி. ஓம் கோமாதாலட்சுமியை போற்றி. ஓம் சர்வலட்சுமியை போற்றி. ஓம் சக்தி லட்சுமியை போற்றி. ஓம் சங்கலட்சுமியை போற்றி. ஓம் சந்தானலட்சுமியை போற்றி. ஓம் சந்தானலட்சுமியை போற்றி. ஓம் சிங்காரலட்சுமியை போற்றி. ஓம் சீலலட்சுமியை போற்றி. ஓம் சீதலாலட்சுமியை போற்றி. ஓம் சுப்பலட்சுமி போற்றி. ஓம் சுந்தரலட்சுமியை போற்றி. ஓம் சூரியலட்சுமியை போற்றி. ஓம் செல்வலட்சுமியை போற்றி. ஓம் செந்தாமரை லட்சுமியை போற்றி. ஓம் சொர்ணலட்சுமியை போற்றி. ஓம் சொர்பாகி லட்சுமியை போற்றி. ஓம் சவுந்தரலட்சுமியை போற்றி. ஓம் குணலட்சுமியை போற்றி. ஓம் ஞானலட்சுமியை போற்றி. ஓம் தங்கலட்சுமியை போற்றி. ஓம் தனலட்சுமியை போற்றி. ஓம் தானியலட்சுமியை போற்றி. ஓம் திரிபுரலட்சுமியை போற்றி. ஓம் திங்கள் முகலட்சுமியை போற்றி. ஓம் திலகலட்சுமியை போற்றி. ஓம் தீபலட்சுமியை போற்றி. ஓம் துளசி லட்சுமியை போற்றி. ஓம் துர்க்கலட்சுமி போற்றி. ஓம் தூயலட்சுமியை போற்றி. ஓம் தெய்வலட்சுமியை போற்றி. ஓம் தேவலட்சுமியை போற்றி. ஓம் தைரியலட்சுமியை போற்றி. ஓம் பங்கயலட்சுமி போற்றி. ஓம் பாக்கியலட்சுமியை போற்றி. ஓம் பார்க்கடலட்சுமி போற்றி. ஓம் பார்க்கவி லட்சுமியை போற்றி. ஓம் புண்ணிய லட்சுமியை போற்றி. ஓம் பொருள் லட்சுமியை போற்றி. ஓம் பொன்னிற லட்சுமியை போற்றி. ஓம் போகலட்சுமியை போற்றி. ஓம் மங்கள லட்சுமியை போற்றி. ஓம் மகாலட்சுமியை போற்றி. ஓம் மாதவ லட்சுமியை போற்றி. ஓம் மாதலட்சுமியை போற்றி. ஓம் மாங்கல்ய லட்சுமியை போற்றி. ஓம் மாசிலா லட்சுமி போற்றி. ஓம் முக்தி லட்சுமி போற்றி. ஓம் மோனலட்சுமியை போற்றி. ஓம் வரம் தரும் லட்சுமியை போற்றி. ஓம் வரலட்சுமியை போற்றி. ஓம் வானும் லட்சுமியை போற்றி. ஓம் விளக்கு லட்சுமி போற்றி. ஓம் விஜயலட்சுமியை போற்றி. ஓம் விஷ்ணு லட்சுமியை போற்றி. ஓம் விண்புகழ் லட்சுமியை போற்றி. ஓம் வீரலட்சுமியை போற்றி. ஓம் வெற்றி லட்சுமியை போற்றி. ஓம் வேங்கட லட்சுமியை போற்றி. ஓம் வைரலட்சுமியை போற்றி. ஓம் வைகுண்ட லட்சுமியை போற்றி. ஓம் நரசிம்ம லட்சுமியை போற்றி. ஓம் நலம் தரும் லட்சுமியை போற்றி. ஓம் நாராயண லட்சுமியை போற்றி. ஓம் நாகலட்சுமியை போற்றி. ஓம் நாதலட்சுமியை போற்றி. ஓம் நித்திய லட்சுமியை போற்றி. ஓம் நீங்காலட்சுமியை போற்றி. ஓம் ரங்கலட்சுமியை போற்றி. ஓம் ராமலட்சுமியை போற்றி. ஓம் ராஜலட்சுமியை போற்றி. ஓம் ஜெயலட்சுமியை போற்றி. ஓம் சிவலட்சுமியை போற்றி. ஓம் ஜெகலட்சுமியை போற்றி. ஓம் ஜோதிலட்சுமியை போற்றி. ஓம் ஸ்ரீலட்சுமியை போற்றி போற்றி. புனர் பூஜை சனிக்கிழமை அன்று 10:35க்கு ஆரம்பிச்சு 12 மணிக்குள்ள முடிச்சிடணும். அதை வந்து 1 by 1 இப்ப ஆரம்பிக்க போறேன். ஃபர்ஸ்ட் குங்குமத்துணர் எடுத்து வச்சுட்டேன். தெய்வத்துக்கு கீழே பாதத்துக்கு கீழே பணம் வச்சிருக்கேன். அந்த பணத்தை ஃபர்ஸ்ட் எடுக்கிறேன். அவங்களுக்கு வந்து காலையில என்ன தீபாராதனை காட்டினேன்னா ஒரு இட்லி வச்சு தேங்காய் சட்னி வச்சு வச்சுட்டு பால் கொஞ்சம் வச்சு தீபாராதனை காட்டியாச்சு. இப்ப பாதத்துக்கிட்ட வச்ச பணத்தை ஃபர்ஸ்ட் எடுத்து பீரோவில் வைக்க போறோம். அடுத்தது அந்த பழம் தேங்காய் இதெல்லாம் எல்லாமே எடுக்கணும். இப்ப வந்து அவங்க பூவெல்லாம் தனியா எடுக்கணும். வெத்தலை பாக்கு பூவு அது எல்லாமே தனித்தனியா எடுத்து தண்ணியில போட வேண்டியதெல்லாம் தனியா எடுத்து வைக்கணும். இப்போ ஜுவல்ஸ் எல்லாம் எடுத்து தனியா எடுத்து வைக்கணும். ஜுவல்ஸ் எடுக்கும்போது இந்த பால் இருக்குல்ல அதுக்குள்ள போட்டுடணும். அம்பாள் மேல இருக்கிற நகையெல்லாம் எடுத்து பாலுக்குள்ள போட்டுடணும். பால் உள்ள போட்டு அதுக்கப்புறம் தான் அந்த பால்ல இருந்து எடுத்துதான் நம்ம உபயோகிக்கணும். அப்படியே தெய்வத்திட்ட போட்டு அப்படியே எடுத்து நம்ம போட்டுக்க கூடாது. இப்போ 1 by 1 எல்லாத்தையும் எடுத்து அப்புறம் வந்து அது கலசத்துக்குள்ள என்னென்ன போட்டிருக்கோமோ அதெல்லாம் எடுக்கணும்.
எலுமிச்சம்பழத்தை வந்து நம்ம ஜூஸ் போட்டு குடிக்கணும். தேங்காவை திருவி இனிப்புக்கு தான் யூஸ் பண்ணணும். அந்த அரிசி உள்ள போட்டிருக்கோம்ல, அதுல வந்து பொங்கல், வெண்பொங்கல், சக்கரை பொங்கல், இந்த மாதிரி அரிசி பாயசம் அப்படி போட்டு பாயசம் செய்து சாப்பிடணும். இனிப்பு வகைகளுக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்க வேண்டியதுதான். வேற எதுக்கும் யூஸ் பண்ணாம அது மாரி கால்படாத இடத்துல தண்ணியில போடலாம். சில பொருளெல்லாம் வந்து தண்ணியில போட்டுருணும். அந்த புடவை கட்டியிருக்கோம்ல, அந்த பாவாடை கட்டியிருக்கிறதெல்லாம் எடுத்து அவங்களோட முகங்கள்லாம் எடுத்து அதை எங்க வைக்கணுமோ அந்த இடத்துக்கு எல்லாமே எடுத்து வச்சிடணும். இது கொஞ்சம் பொறுமையா செய்யுங்க. டைம் இருக்கு, 12 மணி வரைக்கும் டைம் இருக்கு. 10:35 ஆரம்பிச்சு 12 மணி வரைக்கும் இருக்கு டைம். அந்த டைமுக்குள்ள பொறுமையா நிதானமா எல்லாத்தையும் எடுத்துடணும். இந்த இந்த ஜுவல்ஸ் எல்லாம் எடுக்கிறோம்ல, அதெல்லாம் வந்து பால்ல வந்து போட்டுருணும். பால்ல தான் போடணும். இதோ எடுத்து இந்த ஜுவல்ஸ் எல்லாம் எடுத்து பால்ல போட்டுருணும். போட்டு பொறுமையா எடுங்க, அவசரப்படாதீங்க, பொறுமையா எடுங்க. டைம் இருக்கு. 10:35 இருந்து 12 மணிக்குள்ள நம்ம எடுக்கிறோம். அது வந்து டைம் பார்த்துதான் எடுக்கிறோம். ரொம்ப டைம் இருக்கிறதுனால அந்த டைமை பார்த்துக்கிட்டு பொறுமையா செய்யுங்க. அம்பால வந்து எவ்வளவு அழகா இருந்தாங்க. இப்ப கலைக்கும் போது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. இனிமே அடுத்த வருஷத்துக்கு தான் அம்பால வந்து அலங்கரிச்சு பார்ப்போம் இல்லையா? நாங்க ஆனா வெள்ளிக்கிழமையும் நாங்க செய்வோம். சின்ன ஒரு சிலை வச்சிருக்கோம், மகாலட்சுமி சிலை வச்சிருக்கோம். இதோ பாருங்க, சின்ன சிலை வச்சிருக்கோம். சின்ன சிலை வச்சிருக்கோம். அவங்களுக்கு வெள்ளிக்கிழமை நாங்க செய்வோம். அப்படியே வந்து இந்த அம்பாள் வந்து பீரோல வச்சிருக்கோம்ல, அப்பயும் இந்த அம்பாளுக்கும் கொஞ்சம் தீபாரந்தனை காட்டுவோம். வருஷத்துக்கு ஒரு தடவை தான் பீரோ அலமாரியில இருந்து எடுத்து இந்த பூஜையை செய்வோம். வருஷத்துக்கு வெளியில எடுக்கிறது வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை தான் எடுப்போம். ஆனா உள்ள இருக்கும் போது நாங்க தீபாரந்தனை எப்ப வேணாலும் நாங்க தீபாரந்தனை காட்டும் போதெல்லாம் காட்டுவோம். அம்பாளுக்கு நாங்க எப்போதுமே காட்டுவோம். இது எங்க முறைப்படி நாங்க செய்யறது. நான் எல்லா ஜுவல்ஸும் வந்து பவுன்ல தான் நான் போட்டு விட்டேன் அம்பாளுக்கு. நம்மள்கிட்ட இருக்கு, அதனால நம்ம போட்டு விட்டுருக்கேன். இல்லாதவங்க வந்து எந்த நகை வேணாலும் போடலாம். அம்பாள் வந்து எந்த பொருளை போட்டாலும் அம்பாளுக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம அவங்களுக்கு அவங்க மீது வச்ச அன்பை வந்து நம்மளுக்கு வெளிப்படுத்துறோம். அம்மா வந்து எல்லாத்தையும் விரும்புவாங்க. இவ்வளவு அன்பு நம்ம மேல வச்சிருக்காங்க நம்ம பக்தர்கள்னு சொல்லி தெய்வம் வந்து சந்தோஷப்படுவாங்க. இந்த வளையலையும் போட்டுவோம். பால் போட்டுட்டு தான் எடுக்கணும். அம்மா ஜிமிக்கி போட்டுக்காங்க பாருங்களா. அம்மாவோட ஜிமிக்கிய அவுக்க போறோம். பாருங்கம்மா, பாருங்க எங்க அம்பிகையை பாருங்க. இந்த தேங்காவை திருவி சர்க்கரை போட்டும் சாப்பிடலாம், இல்ல பாயசத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இனிப்பான வகைகளுக்கு இந்த தேங்காவை யூஸ் பண்ணிக்கணும். எல்லா தேங்காவும் அதுக்குதான் யூஸ் பண்ணணும், வேற எதுக்குமே யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே ஸ்டார்ஸ். இந்த பூவு, இந்த வெத்தலை எல்லாமே வந்து நம்ம வந்து சேர்த்து அந்த தண்ணியில விடுவோம்ல, அதுல கொண்டு போய் போட்டுருணும்.
அந்த சொம்புல போட்டிருந்தோம்ல எலுமிச்சம்பழம், அப்புறம் வந்து ஜாதிக்காய், மாசிக்காய், ஏலக்காய், கிராம்பு, காயின் எல்லாம் போட்டோம்ல, அதெல்லாம் எல்லாத்தையும் எடுத்துடணும். எல்லாத்தையும் எடுத்து அந்த எலுமிச்சம்பழத்தை ஜூஸ் போட்டு குடிக்கணும்னு சொன்னேன்னே. அப்போ மற்ற பொருட்கள்லாம் வந்து ஏலக்காய்லாம் வந்து சக்கரை பொங்கல்ல கூட போட்டுக்கலாம். இந்த மாதிரி காயினெல்லாம் வந்து நம்ம கஜானாவில் கொண்டு போய் வச்சுக்க வேண்டியதான் பத்திரமா. அந்த காசை யூஸ் பண்ணாம அது தெய்வம் ஆசீர்வாதம் பண்ணி கொடுத்த பொருளை காயினை பத்திரமா வச்சுக்கணும். செல்வம் செழிக்கும்னு சொல்லுவாங்க. இதுல 2 அரிசி வந்து அரிசி பானையில கொஞ்சம் போட்டுட்டு, இது வந்து பாயசம் வந்து பொங்கல் செய்வோம். அரிசி பாயசம் இல்ல பொங்கல், சக்கரை பொங்கல், வெண் பொங்கல் செய்வோம். இந்த போட்டுட்டு புனர் பூஜை பாத்தீங்களா? நாங்க என்ன செய்வோங்கிறத உங்க கூட ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். இந்த பூஜை கொஞ்சம் சிம்பிளான பூஜை தான். அம்பால வந்து வழிபட்டாச்சு, எடுத்து வைக்க வேண்டிய இடத்துல எடுத்து வச்சிட வேண்டியதுதான். அதை ஈஸியா செஞ்சு முடிச்சாச்சு. இன்னும் மிச்சம் இருக்கிற வேலையெல்லாம் செய்ய போறேன். அதுக்குள்ள உங்கள்கிட்ட பாய் சொல்லிக்கலாம்னு சொல்லிட்டு தான் ஃபோன் பேசுறேன். ஓகே ஸ்டார்ஸ், பாய். அடுத்த வருஷம் இதே மாரி செய்யும் போது உங்களுக்கு காட்டுறேன். ஓகே பாய்.